Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வெள்ளரிக்காவை தோலெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு கடாயில் சேர்க்கலாம். கூடவே இந்த வெள்ளரிக்காவை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு இந்த வெள்ளரிக்காவை நல்லா வேக வச்சு எடுக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் நல்லாவே வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளரிக்காய் நல்லாவே குக் ஆகி வந்தாச்சு. இதில் நம்ம அரைச்சி எடுத்துருந்த மசாலாவை சேர்க்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் சேர்க்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லாவே கொதிக்க விட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா சூடார வச்சு எடுக்கலாம். இதை நல்லாவே சூடார வச்சு எடுத்தாச்சு. இப்போது இதில் 1 கப் தயிர் சேர்க்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம தாளித்து சேர்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட சுவையான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.